மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லும் பொழுது நம்முடைய தௌர்பாகியம் என்று சொல்லக்கூடிய துர்பாகியத்தை தூரமாக காணாமல் செய்யக்கூடிய சுழல் காற்றாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக நம்முடைய பயம், இந்த மரண பயம் அப்படிங்கிறது ஒரு தீராத ஒரு நோயாகத்தான் இருக்கு. அப்ப அதை தீர்ப்பதற்குரிய ஒரு நாமமாக ஓம் ஜராத்வாந்தர விப்ரபாயை நமஹ. ஓம் ஜராத்வாந்தர விப்ரபாயை நமஹ. இப்போ இதில் ஜரா அப்படிங்கிறது மோப்பு, முதுமை அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இந்த துவாந்தம் அப்படிங்கிறது ஒரு இருட்டு. இருட்டுங்கிறது அந்த இடம் இருட்டா இருப்பதற்குன்னு கிடையாது, அதற்குரிய தன்மையை கொண்டதுன்னு சொல்வதற்காக இருட்டு இங்க சொல்றாங்க. அடுத்தது ரவி பிரபா, சூரியனின் ஒளியாக, சூரியனின் பிரகாசமாக இருப்பவள். இப்போ இங்கே எதை இருட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூப்பு அல்லதுன்னா முதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜரா என்று சொல்லக்கூடிய மூப்பு என்னும் இருட்டை விளக்கக்கூடிய சூரியனின் ஒளியாக அம்பிகை இருக்கிறாள். எதற்காக இந்த மூப்பு முதுமைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு பெரிய இருட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதுமை அப்படிங்கிறது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா எல்லோருக்கும் அப்போதான் எல்லா கடமையும் முடிச்சுட்டு அவங்கவங்க மனசுக்கு பிடிச்சார் போல ஒரு நிதானமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய அந்த எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நிதானமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை ஏன் நம்ம அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தள்ளுறோம் அப்படின்னா, அப்பொழுதுதான் நமக்கு அந்த மரணம் என்ற விஷயமும் நமக்கு நினைவிற்கு வருகிறது. முதுமை ஆக ஆக நமக்கு காலன் எப்பொழுது வந்து விடுவான் என்று அந்த பயம் நம்மிடம் வருகிறது இல்லையா? ஆக முதுமை நமக்கு துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது. இதில் எது துன்பம் துயரம் அப்படின்னா அந்த மரணத்தை பற்றிய பயம். அந்த பயம் வர்றதுனால தான் எல்லாருக்கும் முதுமை அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வருது. ஏன்னா அந்த கடமைகள் முடித்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் ரசிக்க வேண்டிய காலம் நம்ம சொன்னோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த மரணத்தை பற்றிய பயம் வருதா? இப்போதான் நமக்கு இந்த பயம் வரும். ஏன்னா இளமை காலத்தில் நமக்கு இந்த பயம் இருக்காது. எவ்வளவு பெரிய தவறு இருந்தாலும் அதை துணிந்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருப்போம். செய்தால் என்ன ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் ஒரு அந்த ரத்தம், இளரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போகும். வயதாகும் பொழுதுதான் இந்த காலன் அப்படின்னு ஒரு ஞாபகம், காலன் எப்பொழுது கதவை தட்டுவானோ அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வருது. அதனால நம்மால இந்த முதுமையை ரசிக்க முடியாமல் போகிறது. அதனால தான் இந்த முதுமை மூப்பு அப்படிங்கிறது இங்க இருட்டு அப்படின்னு வாக்தேவதைகள் சொல்றாங்க. அப்ப இந்த மரணத்தை பற்றிய பயம் அப்படின்னு சொன்னோமா, இப்ப இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு இருட்டு. இப்ப இருட்டை போக்கணும் அப்படின்னா ஒரு பிரகாசம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அப்ப இந்த சூரிய பிரகாசமாக யார் வருகிறார்கள்? இந்த அம்பிகை இந்த இருட்டை போக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அம்பாள் அனுகிரகம் இருக்கிறதுன்னு ஒரு தைரியம் மனசுக்குள்ள வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எது வந்தாலும் வரட்டும், அவள் விட்ட வழி, அவள் நினைப்பது நடக்கிறது, எனக்கு எதுவுமே பயமே கிடையாது, அவள் பார்த்து கொள்வாள் அப்படின்னு ஒரு தைரியம் நமக்கு வந்துடுதா? இந்த தைரியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அவனிடம் சரணாகதி என்று செய்த பிறகுதான் கிடைக்கும். அதனால தான் சரணாகதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரணாகதி இருந்து விட்டால் நம்மிடம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அவள்தான் அனைத்தையும் நடத்துகிறாள், அவள்தான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறாள், அவள்தான் நம்மை காரியங்களை செய்ய வைக்கிறாள். வெற்றியும் தோல்வியும் என்னுடையது கிடையாது, அவளுடையது அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு வந்து விடுகிறது. அப்ப காலன் வந்தா கூட ஒரு விருந்தாளியை நாம் வரவேற்போம் இல்லையா? எப்போ வேணும்னாலும் வாங்க, வீடு திறந்தே இருக்கும், இது உங்க வீடு அப்படின்னு நம்ம எப்படி விருந்தாளியை வரவேற்கிறோம், அதுபோலத்தான் காலன் வந்தால் கூட நமக்கு பயம் இருக்காது. எப்பொழுது வந்தாலும் சரி நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது. ஆக இந்த பூரண சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா அந்த பூரண சரணாகதி இருக்கும் பொழுது காலன் வந்து விட்டால் இந்த ஜென்மா முடிந்தால் என்ன, அடுத்து வரக்கூடிய ஜென்மாவாவது
சத் ஜென்மாவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல காரியங்கள் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா போகும் பொழுது கூட அவளுடைய நினைவில் தானே இந்த ஆத்மா பிரிகிறது சரீரத்தை விட்டு. அப்போ அடுத்து கண்டிப்பாக சத் ஜென்மாவாகத்தான் இருக்கும். அந்த ஜென்மாவின் மூலமாக அவளை நாம் வழிபடப் போகிறோம். அப்படி வழிபட நிலையில் அதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த ஜென்மா இல்லாமல் மோட்சத்தை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு தோன்ற ஆரம்பித்து விடும். அப்போ என்ன பண்ணுறோம்? அவளுடைய சரணார விந்தங்களையே இறுக பற்றி கொண்டு விடுகிறோம். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது இந்த மூப்பு முதுமை அப்படிங்கிற அந்த நிலையில் மரண பயம் அப்படிங்கிற அந்த இருட்டு காணாமலேயே போய்விடும். அதனால தான் அபிராமி அந்த இதில் பட்டர் அழகாக சொல்லியிருப்பார், அரணம் பொருள் என்றருள் ஒன்றிலாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. இதுல பெம்மான் அப்படின்னு சொல்றது பரமேஸ்வரன். பரமேஸ்வரனும் முகுந்தனுமே யார சரணம் சரணம் பிடிச்சிருக்காங்களோ அந்த பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாயகியின் அடியார்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மரணம் பிறவி அப்படி இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாமலேயே கூட ஆகிவிடும். ஏன் அப்படின்னா அதை அவள் தானே பார்த்து கொள்கிறாள். அவளுடைய அனுகிரகமாக இந்த இரண்டுமே இல்லாமல் போய்விடும். அதனால தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த பயமும் இல்லாமல் போய்விடும். அப்படி அந்த பயமே இல்லாமல் வாழக்கூடிய திடமான மனம், இந்த திடமானம் என்ன பண்ணுது? சதா சர்வ காலமும் அம்பிகையை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறது. அவளுடைய நினைவை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த நினைவில் தான் இந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பயணிக்கும் பொழுது அவளுடைய நினைவிலேயே பயணத்தை தொடர்கிறது. அப்படிப்பட்ட அந்த திடமான மனம் அம்பிகையின் அருளால் கிடைக்கிறது. மகா பெரியவா சரணம்.